உலகம் ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூப்பராக ஸ்டைலாக கெத்தாக பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போது பப்ளிக் ஃபிகரு, கேமரு, வீடியோ எடிட்டரு, கிரியேட்டரு, மீம் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறையானா வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எப்படின்னா, இதுக்கு முக்கியமாக இன்ஸ்டாகிராம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடாது உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. அது எப்படி ப்ரைவேட் அக்கௌண்ட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரைவேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இப்போது அப்படியே பேக் வந்தீங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இல்லை ஆட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4 டைம் கன்யூன்னு கேட்கும். அது கன்யூவெல்லாம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா லிஸ்ட் அவுட் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இது ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை கிளிக் பண்ணி பப்ளிக் ஃபிகர் எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே கேட்டகரி லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபைலில் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கன்னியூ கொடுத்துருங்க. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கிரியேட்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பிஸ்னஸை கிளிக் பண்ண வேண்டாம். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மேலே ஒரு இன்டூ சிம்பிள் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இன்டூ கொடுத்துருங்க. நீ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேருக்கு கீழேயே உங்களுக்கு டைட்டில் வந்துடும். இப்படி தான் நண்பா எல்லாருமே செட் பண்ணிக்கிறாங்க பப்ளிக் ஃபிகர்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக இது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது. அந்த ப்ரைவேட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ யார் சர்ச் பண்ணாலும் சரி உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போது பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிட்டேன். இதில் சர்ச் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற டைட்டில் வந்து உங்களுக்கு முன்னாடியே ப்ரொஃபைல்லே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கும். இது எதுக்காகனா, இப்போ நம்ம ப்ரொஃபைலில் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தாவே கொஞ்சம் லுக்காக இருக்கணும், டீசெண்டான லுக்கில் இருக்கணும், அதே போல் சூப்பராகவும் இருக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் என்ன இப்படி இருக்குது, என்ன சும்மா டைட்டிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைட்டில் பார்த்தீங்கனாலே இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானவங்களுக்கு தான் இந்த மாதிரி டைட்டிலாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் செட் பண்ணியும் வச்சுக்கலாம். இது இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது எந்த ஒரு அக்கௌண்ட்டும். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைவேட் அக்கௌண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைட்டிலும் டோட்டலாக போயிடும். இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபிகர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபோட்டோகிராஃபர், வீடியோ கிரியேட்டர், கேமர், பர்சனல் பிளாகு, ஆர்டிஸ்ட்டு, டிஜிட்டல் கிரியேட்டர்னு ஏகப்பட்ட ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் டைட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைபர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும்.